சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அவர்களுடைய தாய் தந்தை தான் இந்த உலகமே. அதே மாதிரி அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், வளர வளர ஸ்கூல் போவாங்க, அதுக்கப்புறம் 10th போவாங்க, அதுக்கப்புறம் 12th, இப்படி ஒரு 15-20 வயசு, ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் போயிட்டு போகிற வரைக்கும் 10th முடிச்சுட்டு +1 +2ல நான் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றத நாமளும் முடிவு பண்ணுறோம். அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி +2க்கு அப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்றத நாமளும் முடிவு பண்ணுறோம். அவர்களுடைய விருப்பத்தையும் கேட்குறோம். இப்படி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமாகவும் நாம் இருக்கிறோம். அதாவது நம்ம மகனுக்கு, நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு, நாமும் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னா அவங்களுக்கு, இப்படி ஒரு மனிதன் பல பரிமாணங்களில் எப்பயுமே இன்னொரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ வந்து என்னுடைய மகன் தானேன்னு சொல்லிட்டு நிறைய உரிமை எடுத்துக்கிட்டு உன்னுடைய மகன் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ முன்ன நின்றுட்டு நானே செய்வேன், அவனுக்கு தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், அவனுக்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், அவனுக்கு நான் தான் ஹேர் கட் பண்ணணும்னு நினைப்பேன், நான் தான் வந்து அவனுக்கு எந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுவேன், நான் தான் ஒரு தொழில் வச்சு கொடுப்பேன், அந்த தொழிலில் எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், எல்லாத்தையும் நீங்களே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களை எதுவுமே வந்து செய்ய விடாமல் எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மா தடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் அவன் எப்போ அனுபவம் கற்றுக்க வேண்டியது, அவன் எப்போ அனுபவத்தை கற்றுக்க முடியும், அவன் வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு நீங்கள் வழிவிட வேண்டும். ஆகவே நீங்கள் வழிகாட்டியாக இருக்க போகிறீர்களா அல்லது மதிக்கப்படக்கூடிய ஆளாக இருக்க போகிறீர்களா? வழிகாட்டினா, அப்பா இந்த விஷயத்தை இப்படி செய்யாத, இதில் இந்த மாதிரிலாம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கினா பரவாயில்ல. ஆனால் எப்பயுமே நான் தான் கையை பிடிச்சி கூட கூப்பிட்டு போவேன், வா இங்கே போ இங்கே வா, நீங்களே கூட போயிடக்கூடாது. இது வந்து ஒரு வழிகாட்டித்தனம், அது பண்ணக்கூடாது. ஏன்னா இது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் தான் வாழ வேண்டும். ஆனால் எப்போது வந்து இளைய சமூகம் நம்மை மதிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பா இந்த விஷயத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இவ்வளோ மைனஸ் இருக்குது, இதை இப்படி செஞ்சால் உனக்கு ப்ராஃபிட் வரும், இப்படி செஞ்சால் லாஸ் வரும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இது உன்னுடைய டைம்ப்பா, இது உன்னுடைய வாழ்க்கை, நீ கரெக்டாக பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஐடியா கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்களே முடிவு செய்வார்கள். அப்போது நல்லது கெட்டதை சொல்லிவிட்டு ஒதுங்கி நின்றீர்கள் என்றால் உங்கள் மீது மரியாதை இருக்கும். எல்லாவற்றையும் உனக்காக நானே செய்கிறேன் என்று நீங்கள் சென்றீர்களானால் நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீர்கள், நிச்சயமாக வெறுக்கப்படுவீர்கள்.